வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, பிபிஎல்ல 28வது மேட்சான மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸுக்கான மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வியாழக்கிழமை 1:45க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டிப் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ அதே போல எக்ஸல் லெவல்ல ஜாயின் பண்ணாத நண்பரா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஆஃபர் பிபிஎலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சீக்கிரமா எக்ஸல் லெவன் ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். அதே போல மினி லீக் மெகா லீக்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்ல ட்ரை பண்ணி பாருங்க. 50 பேர் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட், 120 பேர் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட், 5000 பேர் விளையாடக்கூடிய கான்டெஸ்ட் சொல்லி சூப்பரா பிரிச்சு போடுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் நடக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட் தெளிவா உங்களுக்கு கொடுத்துருக்கு, நீங்க பாத்துக்கலாம். ஸோ அதே போல ரீசெண்டா நடந்த மேட்ச் எல்லாமே இதுல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல 2 மேட்ச் இதுல கொடுத்துருக்கோம். மீதி இது எல்லாமே பாத்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச். ஸோ அதை இதுல கன்சிடர் பண்ணிக்காதீங்க. மீதி இது போன வருஷம் நடந்த பிபிஎல் மேட்ச் இதுல இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பிட்ச்ல செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் இந்த வருஷம் 2 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் 168 தான். செகண்ட் பேட்டிங் பண்ண மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 171 ரன் அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 162 ரன் அடிச்சாங்க. பிரிஸ்பன் ஹீட் அதை ஈஸியா வின் பண்ணிட்டாங்க 163க்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல விக்கெட் போகுது. 7 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் அப்படிங்கும்போது ஒரு 13 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 7 விக்கெட் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்றாங்க, விக்கெட்ஸ் கிடைக்குது. சரி, போன வருஷம் ரிசல்ட்டையும் பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்ணிருக்காங்க இந்த மேட்ச். இது செகண்ட் பேட்டிங் வின் பண்ணிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் வின் பண்ணிருக்காங்க, செகண்ட் பேட்டிங்ல வின் பண்ணிருக்காங்க. போன வருஷமும் செகண்ட் பேட்டிங் பண்ண டீமுக்கு தான் நல்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8, 12, 19, 29 விக்கெட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு 6, 10, 12 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இப்போ டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கோ இல்லை பவுலிங்கோ எது வேணாலும் கேப்டன் டிசைட் பண்றதுதான். ஸோ மோஸ்டா சேசிங் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய டீம்ஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இந்த விக்கெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கம்பேர் டு செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் நல்லா எடுக்கிறாங்க. ஒருவேளை நம்ம சொன்னதுக்கு மாறா ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் வரலாம், மேபி அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் பொதுவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கொடுங்க. ஸோ ஃபாஸ்ட் கடந்த 11 மேட்ச்ல 256 ஓவர் பவுலிங் பண்ணி 77 விக்கெட் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னர் 11 மேட்ச்ல 149 ஓவர் பவுல் பண்ணி 45 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கும் இந்த பிட்ச்ல கொடுக்கலாம். ஏன்னா 250 ஓவர், 150 ஓவர், ஸோ ஒரு 100 ஓவர் தான் கம்மியா பவுல் பண்ணியிருக்கிறாங்க. விக்கெட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 77, 45 ஓரளவுக்கு விக்கெட்ஸ் நல்லா ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. இந்த மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல நல்லா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஃபார்ம், எந்தெந்த பிளேயர்ஸ் எப்படி ஃபார்ம்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் 6 மேட்ச் ஆடி 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் அவங்களுக்கு மழையினால கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ பிலிப்பியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்ம்ல 2 3 மேட்ச், இந்த 3 மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம்ல ஆடி கொடுத்தாரு. வின்ஸ் 2 மேட்ச் மட்டும்தான் நல்லா ஆடி கொடுத்திருக்கிறாரு. ஸோ 5க்கு 3 மேட்ச் நல்ல ட்ரீம் டீம்ல வந்திருக்கிறாரு. வின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் தான் ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸ்டீவ் ஸ்மித் பேட்டர்சனுக்கு பதிலா இன்னைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்படலாம். ஏன்னா டெஸ்ட்ல உள்ள பிளேயர்ஸ் எல்லாரையுமே ஸ்குவாட்ல ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு சில பிளேயர்ஸ் மிஸ் ஆறாங்க. ஏன்னா கம்மின்ஸ் மாதிரியான பிளேயர்ஸ் ஆடல. ஆனா ஸ்டீவ் ஸ்மித்லாம் உள்ள வர்றது, வெப்ஸ்டரி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்தாருன்னா ஸ்டீவ் ஸ்மித்தும் கண்டிப்பா ஒரு 20ல இருந்து 30 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. அடுத்து மோசஸ் ஹென்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மேட்ச்ல நமக்கு அந்த ட்ரீம் டீம்ல கண்டிப்பா வந்திருக்கிறாரு. ஒரு 53, ஒரு 29 சொல்லி கொஞ்சம் டீசென்ட் ஆடி இருக்காரு. அண்ட் ஜோர்டான் சில்க்ஸ் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வந்திருக்கிறாரு. ஒரு 36, ஒரு 34 சொல்லி 2 மேட்ச் நல்லா ஆடி கொடுத்திருக்கிறாரு.
அடுத்து ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து சொல்லவே வேணாம், நல்ல ஒரு டீசென்டான ஒரு பிளேயர் அப்படின்னா இந்த டீம்ல பேட்டிங் பிளஸ் பவுலிங் நல்ல முதல்ல வந்து ஒன் டவுன் ஆனாரு, இப்போ வந்து கொஞ்சம் லோவர் ஆடுறதுனால மிடில் ஆடுறதுனால கொஞ்சம் ஃபார்ம் வந்து தெரியல நமக்கு. இந்த மேட்ச் நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட், இதுல வந்து பேட்டிங்ல நல்லா ஆடி கொடுத்துட்டாரு, இதுல பேட்டிங்ல பெருசா ஆடலனாலும் பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து அந்த ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாரு. ஸோ லாஸ்ட் 3 மேட்ச் வந்து நல்லா பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்காரு 4ல. ஹைடன் ஹெர்ரு வந்து பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்சுமே சூப்பரா ஆடி கொடுத்திருக்காரு, 3க்கு 3 மேட்ச். அடுத்து அகில் கோஷன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தவிர்த்து மீதி 3 மேட்சுமே வந்து நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. மினிமம் ஒரு விக்கெட் உங்களுக்கு வந்து கேரண்டியா வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. யூரோஷிஸ் விளாண்ட எல்லா 4 மேட்சுமே செம்மையா ஆனாரு, லாஸ்ட் மேட்ச் மட்டும் அவருக்கு வந்து விக்கெட் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து ஜாக்சன் பிரிட்டுக்கு பதிலா இன்னைக்கு வந்து அபாட் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவரும் டெஸ்ட் ஸ்குவாட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து டோட் முர்பே வந்து பெருசா பவுலிங் பண்ணல இந்த சீசன், மொத்தமே இந்த 2 மேட்ச் மட்டும்தான் 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஒருவேளை அவங்க ஸ்பின்னர் அகில் கோஷன் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பண்ணலாம், பட் இந்த பிச்சில் வந்து கண்டிப்பா 2 ஸ்பின்னரோட ஆடுறதுனால ஜாக்சன் பிரிட் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு தான். அதே போல நம்மளுடைய மெல்போர்ன் ஸ்டார்ஸ் தொடர்ந்து 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு எப்படின்னு தெரியல. ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் வர்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா பவுலிங் அட்டாக் வந்து உண்மையிலே நல்லா பண்றாங்க. ஸோ பென் டக்கெட் அண்ட் சாம் ஹார்பர். டக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு, ஒரு சில மேட்ச் அடிச்சா 60-50 பிளஸ் இல்லைன்னா டக் அவுட் இந்த மாதிரி ஆடி கொடுக்குறாரு. சாம் ஹார்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மேட்ச் நல்லா ஆடினாரு, 46-48 ஆடினாரு, மீதி எல்லா மேட்சுமே தொடர்ந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுக்குறாரு. மேபி இன்னைக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ஒருத்தனால எல்லா மேட்சிலும் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஸோ 5வது மேட்ச் வந்து கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30+ ரன் எய்ம் பண்றேன், ஏன்னா ஆடலாம். ஆனா என்னன்னா நீங்க சிட்னி சிக்ஸர்ஸ் கூட ஆடுறாங்க, அது பவுலிங் அட்டாக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய டீம், அதனாலதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸ்டோய்னிஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், லாஸ்ட் 2 மேட்சா பாருங்க ஸ்டோய்னிஸ் அடிச்சாரு 48 ரன்னு, இங்க ஒரு 62 ரன் சொல்லி அடிச்சதுனால 2 மேட்சுமே டீம் வந்து வின் பண்ணிச்சு. அண்ட் டான் லாரன்ஸ் மேட்ச் 64, 2வது மேட்ச் வந்து 2 ரன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, அது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனா இன்னைக்கு அந்த அட்வான்டேஜ் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேள்விக்குறி, அது வீடியோல பார்ப்போம். மேக்ஸ்வெல் வந்து அந்த நேம் தான், பட் லாஸ்ட் மேட்ச் என்னமோ ஒரு 20 ரன் அடிச்சாரு, பவுலிங்கும் பெருசா பண்றது இல்ல, கொஞ்சம் நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத கம்மி பண்ணிட்டாங்க. அவர் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலரை பிக் பண்ணா கூட ஒரு 25 பாயிண்ட் கிடைக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க, ஏன்னா இந்த மேட்ச்ல பவுலரோட ஃபேண்டசி பாயிண்ட் கம்மி, இந்த மேட்ச்ல கம்மி, இந்த மேட்ச்ல கம்மி, இந்த மேட்ச்ல மட்டும் வாங்கிட்டாரு, இந்த மேட்ச்ல வாங்கிட்டாரு. அப்படிங்கும்போது அதுவும் ஒரு விக்கெட்டுக்கு ஈக்குவலா தான் பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, பெருசாலாம் ஒன்று வாங்கி கொடுக்கல. அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து மேக்ஸ்வெலுக்கு போயில ஒரு மெயின் பவுலிங் ஆப்ஷன் வந்து போகிறாங்க. அடுத்து வெப்ஸ்டர் உள்ள வந்துட்டாரு, அதனாலதான் டான் லாரன்ஸால பவுலிங் பண்ண முடியுமான்னு நான் கேட்டேன், ஏன்னா வெப்ஸ்டர் வந்து கண்டிப்பா 2-3 ஓவர் பவுல் பண்ணாங்கன்னா டான் லாரன்ஸுக்கு வந்து பெருசா ஓவர் வந்து கம்மியா தான் கிடைக்கும். ஆனா அவர் வந்து ஸ்பின்னர், வேற எந்த ஒசாமா மிர் மட்டும் தான் நமக்கு ஸ்பின்னரா இருக்கிறாரு, அதனால இன்னைக்கு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னா லாரன்ஸ் வந்து கண்டிப்பா அவருடைய அந்த 2 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. அடுத்து கார்ட்ரைட் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர், ஒரு சில மேட்ச்ல லாஸ்ட் மேட்ச் தான் ஓரளவுக்கு என்னமோ ஸ்கோர் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கிறாரு, 24 ரன் ஸ்கோர் பண்ணாரு. ஜோயல் பாரிஸ் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் போல, நான் சொன்னது போல 3 மேட்ச் ஆடி 3மே விக்கெட். அத்தர ஸ்டிகிட்டி அவரும் வந்து 2 மேட்ச் ஆடி 2மே விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. ஒசாமா மிர் விளாண்ட 4 மேட்ச்ல 4மே விக்கெட். பீட்டர் ஸ்டிடில் நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடுறாரு, தொடர்ந்து 3 மேட்சா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பவுலிங் அட்டாக் வந்தக்கு அப்புறம் தான் ஜோயல் பாரிஸ், சிகிட்டி, பீட்டர் ஸ்டிடில், ஒசாமா மிர் இந்த காம்போ வந்தக்கு அப்புறம் தான் தொடர்ந்து 2 மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. மீதி மொத்தம் எத்தனை மேட்ச், 7 மேட்ச்ல 2 தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டீம்ல இருந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டோய்னிஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெப்ஸ்டரை வந்து சூஸ் பண்ணுங்க, ஏன்னா ஸ்டோய்னிஸ்ட வந்து 4 ஓவர் பிளஸ் பேட்டிங், வெப்ஸ்டருக்கு வந்து 2 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பீட்டர் ஸ்டிடில் வந்து டெத்ல பவுல் பண்றாரு, அந்த கடைசி ஓவர்லாம் பவுல் பண்றதுனால பீட்டர் ஸ்டிடில். ஸோ ஸ்டோய்னிஸ், அதுக்கப்புறம் வந்து வெப்ஸ்டர், அதுக்கு அடுத்தபடியா பீட்டர் ஸ்டிடில், இந்த 3 பேரையுமே மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 டீம் போட்டீங்க அப்படின்னா 7 டீம் வரைக்கும் இவங்களை வந்து நீங்க கண்டிப்பா
ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேயர்ஸா இருக்கிறாங்க. அதே மாதிரி சிட்னி சிக்ஸர்ஸ்ல மஸ்ட் பிக் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வேரா சொல்றது ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய தூர்வஷிஷ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மஸ்ட் பிக் ஆப்ஷனா சொல்லுவேன். ஏன்னா எல்லா மேட்சுமே நமக்கு வந்து 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்து கொடுக்காரு. விளாண்ட 6 மேட்ச்ல 5 மேட்ச் தான் ரிசல்ட். 5ல 4 மேட்ச் வந்து நம்ம சொன்ன மாதிரி மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கலாம். ஆனா ஜாக் எட்வர்ட்ஸோட செலக்டட் பெர்சன்டேஜ்ங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. பட் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்கிறாரு. ஸோ மேபி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஏன்னா அவர்கிட்ட இருந்து 2 ஓவர் பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஆனா பேட்டிங் முன்னாடி வந்து இந்த இடத்துல ஆடினாரு, இப்போ இங்க ஆடுறாரு. அது ஒண்ணுதான் ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். அதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து நல்ல ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து பிலிப்பியை நீங்க சூஸ் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா ஒன்னு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிலிப்பி, இல்லைன்னா சாம் ஹார்பர். யார் ஹார்பரை சூஸ் பண்ணுவா? யாருமே சூஸ் பண்ண மாட்டீங்க. மோஸ்டா எல்லாருமே பிலிப்பி தான். ஸோ ஒரு 10 டீம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நான் சொன்னது போல ஒரு 7 டீம்ல வந்து பிலிப்பியை ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 டீம்ல வேணா இல்ல 2 டீம்ல வேணா சாம் ஹார்பரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்கான பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அந்த டாப் 6ல பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான பிளேயரா நல்ல ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுக்கிறது சாம் ஹார்பர். தொடர்ந்து 4 மேட்ச் ஃபிளாப். பட் இந்த மேட்ச்ல நீங்க ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்தா போதும், அந்த மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்குள்ள எலிஜிபிள் வந்துடும். பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் அவர்கிட்ட இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா அவரை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அதே போல நீங்க வந்து ஒஷாமா மிர்ரையும் இந்த மேட்ச்ல வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க வந்து தாராளமா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ரீசன் வந்து மினிமம் 1 விக்கெட். அது போக இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. கடைசியா வந்து ஸ்ட்ரிகிட்டியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இனிஷியல்ல அவருடைய அட்டாக்கா இருக்கு. பிலிப்பி, வின்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த 2 பேருமே கொஞ்சம் ஹார்டு ஹிட்டர்ஸ் தான். அதனால அந்த விக்கெட்டை வந்து 1 விக்கெட்டாச்சும் வந்து உங்களுக்கு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல எடுத்து கொடுத்துருவாரு. அதனால நீங்க வந்து ஸ்ட்ரிகிட்டி கூட தாராளமா அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல சிட்னி சிக்ஸர்ஸ்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்தை யாரும் பெருசா ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டெஸ்ட் பிளேயர்னு சொல்லி யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனா அவர் உருட்டினாலும் ஒரு 30+ ரன் வந்து ஆடிடுவார், நம்பிக்கை இருக்கு. அகில் கோஷேன் பெருசா ஃபோக்கஸ் பண்ணல யாருமே. பட் இந்த பிச்சில் கண்டிப்பா அவர் வந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. பிளஸ் உங்களுக்கு வந்து 1ல 2 விக்கெட் வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல ஸ்கோர் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 2 பேரையுமே மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அண்ட் டோட் முர்பி விருப்பம் உள்ளவங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ கடைசியா ஸ்மால் லீக்னு வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா டக்கெட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், லாரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம், மேக்ஸ்வெல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், வெப்ஸ்டரை ஃபோக்கஸ் பண்ணலாம், அண்ட் ஜோயல் பாரிஸ். இவங்க எல்லாரையுமே ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டக்கெட்லாம் வந்து ஒரு 85% பேர் வந்து எடுத்திருக்கிறாங்க. லாரன்ஸை ஒரு 58% அந்த மாதிரி, மேக்ஸ்வெல்ல ஒரு 65%. வெப்ஸ்டர் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காரு. ஆனா இன்னொன்னு அவர் பிளேயிங் லெவல்ல விளையாடுறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஜோயல் பாரிஸ் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அட்டாக். ஆனா என்ன ஒரு அட்டாக் மிஸ் அப்படின்னா ஜோயல் பாரிஸ் வந்து இனிஷியல்ல பவுல் பண்ணிடுறாரு. இப்போ முன்னாடி வந்து டெத்ல பவுல் பண்ணாரு, இப்போ வந்து இனிஷியல்ல பவுல் பண்றாரு. அது ஒண்ணுதான் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் மைனஸா நான் பாக்குறேன். ஏன்னா டெத்ல பவுல் பண்ணா நல்லா விக்கெட்ஸ் கிடைக்கும். குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸை மறந்துடாதீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்னு வரும்போது மோஸ்டா எல்லாருமே வின்ஸு, மோசஸ் ஹென்ரிக்யூஸ், ஹைடன் ஹெர்ரி, அபாட் இந்த 4 பேரையுமே கொஞ்சம் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வின்ஸோட தொடர்ந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் திடீர்னு கம்பேக் கொடுத்து ஒரு 50+ கூட ஸ்கோர் பண்ணுவார். மோசஸ் ஹென்ரிக்யூஸ் எப்பவுமே ஒரு 20 to 30 ரன் அந்த ரன்னை வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மோசஸ் ஹென்ரிக்யூஸ்க்கு போறதுக்கு பதிலா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல தான் ஸ்டீவ் ஸ்மித் சொல்லியிருக்கேன். ஹைடன் ஹெர்ரி ஃபிளாப்பான ரிசல்ட் இது வரைக்கும் கொடுத்தது இல்லை. ஆவரேஜ் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறது கிங் கௌரி. அண்ட் அபாட் வந்து டெஸ்ட் விளையாண்டாலும் இங்க வந்து ஆடுறாரு. இனிஷியல்ல வந்து இப்போ 1வது ஓவர் இவர்னா 2வது ஓவர், 3வது ஓவர், 4வது ஓவர் டெத்ல பவுல் பண்ணுவாரு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல நான் எடுத்திருக்கிறது பிலிப்பி தான். நிறைய பேர்
சாம் ஹார்பரை ரிஸ்கா தூக்கிட்டு வருவாங்க. பட் பிலிப்பி சேஃபான பிக்னு தோணுது. அண்ட் பேட்டிங்ல டக்கெட் எடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ல ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், ஜாக் எட்வர்ட்ஸ், ஐடன் ஹெர்ரி, வெப்ஸ்டரி, டூரோசிஸ், பீட்டர் சிடில், அபாட், ஜோயல் பாரிஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மேக்ஸ்வெல் இடத்துல நிறைய பேர் வந்து மேக்ஸ்வெல் எடுக்கிறது இல்ல நண்பா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிறதுனாலே நம்ம பிக் பண்ணிடுறோம். பட் நிறைய பேர் அந்த இடத்துல 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிகிட்டியை ஃபோக்கஸ் பண்றாங்க, இல்லைன்னா அகில் கொஷனை ஃபோக்கஸ் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்து எல்பி இல்ல ஸ்டம்பிட் ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன், போல்ட் ஆக்கிட்டாங்க அப்படின்னா 33 பிளஸ் ஒரு 4 பாயிண்ட் ஃபேண்டசில ஏதோ ஒரு கேட்ச் குறையாம ஒரு 40 பிளஸ் பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. மேக்ஸ்வெல்லால 40-30 ரன் கூட அடிக்க முடியல, அவுட் ஆயிடுறாரு. இன்னைக்கும் நம்மளுடைய பவுலிங் ஆப்ஷன் நல்லாவே இருக்குது. ஒருவேளை 2வது பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா பிச்சு ரிப்போர்ட்டுக்கு ஏத்தா போல 2வது பேட்டிங் மேக்ஸ்வெல் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா சிட்னி சிக்ஸர்ஸோட பவுலிங் அட்டாக்கும் செம்மையா இருக்கும், பிச்சும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றவருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுது. அப்படிங்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் மேக்ஸ்வெல் அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன், அகில் கொஷன் போறது பெஸ்ட். இல்லையா உங்களுக்கு அகில் கொஷன் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் மேலேயே நீங்க வந்து நம்பி போன்னு நினைச்சா கூட போகலாம். இல்லையா நீங்க வந்து பெசாம ஸ்டீவ் ஸ்மித் எடுத்து போட்டீங்கன்னா ஒரு 20-30 ரன் ஆடிடுவாரு. எப்படி உருட்டினாலும் ஆடிடுவாரு. இல்லைன்னா மோசஸ் ஹென்ரிக்ஸை கூட எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இல்லையா சேஃபா ஜேம்ஸ் வின்ஸை கூட எடுத்துக்கோங்க. அந்த மேக்ஸ்வெல் இடம் தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பார்க்கணும். மற்றபடி எல்லாருமே நமக்கு வந்து சேஃபான ஒரு பிளேயர் தான். கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோய்னிஸ் வந்து ஒரு பெஸ்ட் கேப்டனா இருப்பாரு இன்னைக்கு மேட்ச்ல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பேட்டிங் பிளஸ் போலிங் இருக்கு. வைஸ் கேப்டனா நான் வந்து ரிஸ்கா டூரோசிஸ் ட்ரை பண்றேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கிறதுனால இன்னைக்கு எடுக்க மாட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிராப் பண்ணுவாங்க. பட் நல்ல ஒரு பெஸ்ட் வைஸ் கேப்டனா இருப்பாரு. அது போக சேஃபா பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வைஸ் கேப்டனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெப்ஸ்டர் கூட நிறைய பேர் வந்து வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் கவனமா போட்டோம் அப்படின்னா வின் பண்ணிடலாம். லாஸ்ட் மேட்ச் மெல்போர்ன் ரெனகர்ஸ் பெர்த்ல டீம் எல்லாமே சூப்பரா எடுத்து வச்சிருந்தோம். கேப்டன் சுதர்லாண்டை மாத்திட்டு போட்டேன். அங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்து சுதர்லாண்ட் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு பேட்டிங்லயும் சரி. சரி அது அவ்வளவுதான், முடிஞ்சு போனதை பத்தி பேசுறதுல ஒன்றும் பிரோஜனம் இல்லை. பட் உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்பவுமே தேவை. ஸோ நீங்க கேட்குற எல்லா டிப்ஸும் ரீசெண்டா ஸ்கோர் பண்ண இந்த பிபிஎல்ல ஸ்கோர் பண்ண எல்லாமே இருக்கு. ஸோ அந்த பேஜை வச்சுட்டு நீங்களே ஒரு டீம் செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ட்ரம்ப் கார்டு யார் இன்னைக்கு மேட்ச்ல, உங்களுடைய கேப்டன் வைஸ் கேப்டன் யார் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.